ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல கோல்டன் கலரில் அப்சைட் டவுன் ஃபோக் வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. 37mm யூஎஸ்டி ஃபோக்கு. இது வந்து இந்த பைக்குக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அழகை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாகவே இந்த கோல்டன் கலர் அப்சைட் டவுன் ஃபோக் மார்க்கெட்டில் இப்போ நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிஎஸும் இந்த யூஎஸ்டி ஃபோக்கை வந்து கொடுத்துட்டாங்க. செம்மையாக இருக்குது. அடுத்த ஒரு அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்டபிள் லிவர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு அடுத்த அடிஷன். அடுத்த அப்கிரேட் வந்து உங்களுக்கு ரைடிங்கில் இருக்குது. அதாவது ரைட் மோட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் அர்பன், ரெயின் அப்புறம் ஸ்போர்ட் அப்படின்னு 3 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. இந்த 3 ரைடிங் மோட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எந்த டெரெயினில் ஓட்டுறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸும், அதாவது இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸும் மாறும். அதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வருது. நீங்கள் வந்து கால்ஸ், அதுக்கப்புறம் மியூசிக் இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொல்யூஷன் நார்ம்ஸில் வருது. இப்போ வந்து இது OBD2B கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பொல்யூஷன் வந்து பக்காவாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் மாறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதே சேம் பர்ஃபார்மன்ஸ் தான். இன்ஜினை பொறுத்தவரையும் அதே 197.7 சிசி இன்ஜினு, 20.5 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது, 17.5 Nm டார்க்கு. ஒரு டீசெண்டான பெப்பியான ஒரு இன்ஜின் தான் இது.